பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்கலாம். சங்கீதம் 91:11 உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அன்பான தேவச்சனமே, இன்று எத்தனை பேர் தனிமையில இருக்கிறீங்க? என்னை பாதுகாக்க யாருமே இல்லை. எத்தனை பேர் ஊரை விட்டு ஊரை போய் தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் நாடு விட்டு நாடு போய் தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஐயோ, குடும்பத்தோடு இருந்தேன், உறவோடு இருந்த என்னுடைய கஷ்டத்திற்காக நான் தனியா வந்து இருக்கிறேன். ஆனா பயமா இருக்கு. நான் என்ன செய்யட்டும், ஏது செய்யட்டும், எனக்கு யாரு துணையா இருப்பாங்க என்று சொல்லி அழுது துக்கப்பட்டு வேதனையோடு சொல்ல முடியாத மனதிலே வைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளிடத்திலும் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்களை காக்கும்படி நான் உங்களோட கூட இருக்கிறேன். அநேக தூதர்களுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்த நல்ல தேவனாய் காண்கிறவராய் இருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, லோத்துவை ஆண்டவராகிய இரட்சகர் இப்படிதான் காப்பாற்றினார். தேவ தூதர்கள் மூலியமாக அங்கு இருக்கிற ஆபத்திலிருந்து, அநேக ஜனத்தினுடைய ஆபத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தாருங்க. இன்றைக்கு நிச்சயமாகவே இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தனிமையா இருக்கிறேனே, என்னை பாதுகாக்க யாருமே இல்லையே, நான் ஒரு படுத்த படுக்கையில இருக்கிறேனே, என்னுடைய கஷ்டத்திற்காக நான் தூரமா வேலைக்கு வந்துட்டேன், ஆனா எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பாதுகாப்பு யார் இருப்பாங்க என்று சொல்லி கலங்கியிருக்கிற தெய்வச்சனமே, கர்த்தர் மீண்டும் மீண்டும் உங்களை பார்த்து சொல்றார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட இருப்பேன், உன்னை காக்கும்படி நான் அநேக தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்த நல்ல தேவனாக இருக்கிறார். இன்றே விசுவாசிங்க. கர்த்தர் வாக்கு கொடுத்தார் இல்லையா, உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னோட கூட நான் இருக்கிறேன், சேனைகளின் கர்த்தருடைய தூதர்கள் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எதை குறித்தும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க ஒண்டி அல்ல, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் நடத்தினவர், இனியும் நடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் அநேக தூதர்களை உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கர்த்தரே உங்களோட கூட இருந்து பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்பும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. அன்றே உம்முடைய பிள்ளைகள் அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் ராஜா, ஊரை விட்டு ஊரு, நாடை விட்டு நாடு, ஏரியா விட்டு ஏரியா, அநேக ஆண்டவரே கஷ்டத்திற்கும் வேலைக்காக கடந்து போய் இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக கடந்து போய் நான் தனிமையா இருக்கிறேன்னு, நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், என்னை பாதுகாக்க யார் இருக்கிறாங்க என்று சொல்லி அநேக நேரங்களில் கண்ணீரோடு கவலையோடு துக்கப்படுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் நீங்க இப்பொழுது வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, அநேக தெய்வ தூதர்களை உன்னை காக்கும்படி நான் கட்டளையிடுவேன், நானே உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பலப்படுத்தி ஆசீர்வதித்து அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தைரியத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. உங்களுடைய கிருபை பெரியது அப்பா, உங்களுடைய தயவு பெரியது ராஜா, உம்முடைய இரக்கம் பெரியது ராஜா. ஆண்டவரே, தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்பா, பிள்ளைகளை விட்டு ஆண்டவரே ராஜா, உறவுகளை விட்டு ஆண்டவரே, சொந்த இடங்களை விட்டுட்டு அப்பா, ஆண்டவரே, சொந்த வீடுகளை விட்டுட்டு கடந்து போயிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே, நீர் துணையாயிருந்து ராஜா, ஆண்டவரே இசப்பா, பிள்ளைகளை பாதுகாக்கும்படி இந்த நேரத்தில் உடைய கரத்தில் உடைய பிள்ளைகளை ஒப்புக்கொண்டிருக்கிற இசப்பா. ஆண்டவரே, நான் தனிமையா இருக்கிறேன், நான் ஒரு அநாதி, என்னை பார்க்க யாருமே இல்லையே என்று கலங்கி துக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் அநேக தெய்வ தூதர்களுக்கு நீங்கள் கட்டளையிட்டு உன்னை காக்கும்படி அநேக தூதர்களை நான் கட்டளையிடுவேன் என்று சொன்ன தேவன், அப்படியா நீங்கள் கட்டளையிட்டு நீரும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு எங்களோடு இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்படியா நீங்கள் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன், பாதுகாத்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அமேன் அமேன். எதை குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவன் உங்களோட இருக்கிறார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏசப்பா இப்போ கூட உங்களுக்கு அற்புதத்தை செஞ்சிருப்பாரு. கமெண்ட் பண்ணுங்க. ஹாவ் a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.